தருமபுரியில் நடைபெற்ற தகடூர் புத்தக பேரவையின் நிகழ்ச்சியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்று அவர் ஆற்றிய கலகலப்பான சிறப்புரையை இது உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஒரு புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்தி வச்சு பேசணும். அப்புறம் நீங்கள்லாம் மாணவியர்லாம் இருப்பாங்க. நீங்கள் எப்பயும் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி வர ஒரு மோட்டிவேஷ்னல் நோக்க உரையாக நீங்கள் அது ஒரு செக்மெண்ட் கொடுப்போன்னு சொன்னாங்க. இப்போ நான் முதல்ல நான் என்ன புத்தகத்தை பற்றி பேச போகிறேன்னு ஒரு சில நாட்களுக்கு முன்னாள் வரைக்கும் முடிவெடுக்கலை. இவர் தங்கமணி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், எந்த புத்தகம்னு கேட்டார். நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. பொதுவாகவே எனக்கு என்ன ஒரு பழக்கம்னு கேட்டிங்கன்னா, நான் வாசிப்புங்கிறது எனக்கு ரொம்ப குறைவு. வாசிப்புனா எனக்கு கிடைக்கிற நேரமே குறைவு. நான் ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக ஒரிசாவில் வேலை பார்த்துட்டு, டெல்லியில் வேலை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மீறி இருக்க நேரத்தில் தான் நான் நள்ளிரவில் விடுமுறை நாட்களில் சங்க இலக்கியத்தில் தலையை விட்டால் சங்க இலக்கியத்துலேருந்து தலையவே வெளியே எடுக்க மாட்டேன். சங்க இலக்கியம், சிந்து வெளி, இது மட்டும்தான். சமகால இலக்கியங்கள், சமகால நாவல்கள், சில இலக்கியவாதிகள்லாம் ஏதோ தமிழை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் அதை ஒரு சிலுவையாக தூக்கிட்டு போகிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகாது. எனக்கு அதிகமாக அவங்களெல்லாம் தெரியாது. அது என்னுடைய பெரிய பெருமையாக சொல்ல, அது என்னுடைய குறைபாடுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அதை வருத்தம் இல்லை. ஏன்னா நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது அவரும் சொன்னார், நான் தயங்குறதை பார்த்து, நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை கூட அறிமுகப்படுத்தி வைங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், சங்க இலக்கியம் தொடர்பாக கூட ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு லைசன்ஸோடு நான் என்னுடைய புத்தக அறை என்கிட்ட 7000 புத்தகம் இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டதுனால 7000 புத்தகத்தை இப்போ 700 புத்தகமாக மாற்றிட்டோம். பல்வேறு லைப்ரரியில் கொடுத்துட்டேன், ஒரிசாவில் கொடுத்துட்டேன். இப்போ செலக்டட் மட்டும் தான் புக்கு வச்சிட்ருக்கேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் தான் திடீர்னு என் கையில் இந்த புத்தகம் கிடச்சி. இந்த புத்தகம் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு நிறையா புத்தகம் வரும். அப்போ தான் சுந்தர்கிட்ட சொல்லவும் சுந்தர் சொன்னார், இந்த புத்தகம் கோயம்புத்தூருக்கு நாங்கள் போயிருந்தப்ப, ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்ப, அங்கே இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகத்தை சேர்ந்த வேலாயுதம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட சுந்தர் கேட்டிருக்காரு, எங்கள் ஐயா ஒரு புக்கு இருந்தால் எங்களுக்கு கொடுங்கன்னு இருக்கார். அதான் அவர் ஏன்ட்ட கொடுத்துருக்காரு. அப்பையும் எங்கள் ஐயா யாரை பற்றிய புக்கு, எதை பற்றிய புக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் அவர் கையில் கொடுத்துருக்காரு. நான் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். திடீர்னு இந்த இடத்த பாருங்க, என்னடா எங்கள் ஐயான்னு போட்டிருக்கு. பெருமாள் முருகன் மாற்றி மாணவர்களும் உடனே பெரட்ட ஆரம்பித்தேன். நான் உடனே தங்கமணிக்கு ஃபோன் பண்ணேன், நான் பேச வேண்டிய புத்தகம் கிடச்சிருச்சு. இப்போ தான் இந்த புத்தகத்தை நான் இவ்வளவு ஆண்டுகளாக தெரியாமல் வாழ்ந்திருக்கிறேன் என்பது எனது பெரிய குறைபாடு. இன்றைக்கி காலையில் இங்கே கிளம்பி வர்றதுனால பெருமாள் முருகனுக்கு ஃபோன் பண்ணேன். அவருக்கு நேற்று தான் தெரிஞ்சிருக்கு நான் இந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறேன்ட்டு. இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசலைன்னா வேறு எந்த புத்தகத்தை பற்றி பேசக்கூடாது. நான் கடந்த 2 நாட்களாக இந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் தனியாக நோக்க உரை பேச வேண்டிய தேவையில்லை. இந்த புத்தகம் எனக்குள் ஏற்படுத்துகிற தாக்கம், நான் எனது ஆசிரியர்களை பற்றி தொடர்ந்து நான் பழகிய ஆசிரியர்கள் இந்த ஜானரில் பேசும்போதே உங்களுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்று நம்புகிறேன். இந்த புத்தகத்தை காலச்சுவடு போட்டிருக்காங்க. பெருமாள் முருகன் உங்களுக்கு தெரியும், நாமக்கல் பகுதியை சேர்ந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. இந்த மாதொரு பாகன் இந்த கான்ட்ரவர்சியெலாம் வந்தப்போ அவர் கூட இருந்திருக்கோம். அவர் இந்த கூடு இந்த மாதிரி இலக்கிய அமைப்புகளாக நடத்திட்டு இருப்பார். என்னுடைய சங்கச்சுரங்கம் நிகழ்ச்சி ஒன்று அவரை முன்னிலையில் வச்சு ஜூம் மொழியாக நான் பேசியிருக்கேன். அவர் ஒரிசாவுக்கு வந்திருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய இலக்கிய விழாவில் கலந்துருக்காரு. நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் பெருமாள் முருகன். அவர் தன்னுடைய வாழ்க்கை கல்லூரி பேராசிரியர். அவர் நான் அதை தான் வர்றேன். அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் தான், அரசு கல்லூரியில் பேராசிரியர். அவரை ஒரு எழுத்தாளராக தெரியுமே தவிர, ஒரு பேராசிரியர்னு தெரியுமே தவிர, எப்படிப்பட்ட பேராசிரியர் எனக்கு தெரியாது, அவ்வளோவா தெரியாது. நான் அவர் கூப்பிட்டு நான் எதுக்கு எல்லாத்துக்கும் போயிடுவேன். அவர் அண்மையில் டிஎம் கிருஷ்ணா வச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தார். அந்த நிகழ்ச்சி நான் வெளியிடணும்னு விருப்பப்பட்டார். நான் ஒரிசாவில் வேறு பணியில் இருந்தனால நான் வர முடியல. அந்த வருத்தம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதை நான் இன்றைக்கி தீர்த்து வைக்க போகிறேன். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட படித்த, அவர் அரசு கல்லூரியில் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். அவருடைய மாணவர்கள் எழுதின ஒரு 42 கட்டுரை, தன்னுடைய ஆசிரியரை பற்றி 42 மாணவர்கள் எழுதிய கட்டுரை.
பொதுவாக வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு ஒரு மதிப்பெண் அப்படின்னு சொன்னால் வாத்தியார் ஸ்டூடெண்ட்டுக்கு போடுவார். இங்கே வந்து மாணவர்கள் தனது ஆசிரியரை பற்றி ரொம்ப திறந்த வெளியோட திறந்த மனசோட பாராட்டியிருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவரை மறுமதிப்பீடு செய்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு பின்னால். இந்த புத்தகம் 2016 வந்திருக்கு. இப்போ 9 வருஷம் ஆகுது. என் கண்ணில் படவே இல்லை. இந்த புத்தகம் இப்போ தான் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதை நான் இங்கே பேச வேண்டிய இதில் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த புத்தகம் என் கையில் கிடச்சது. இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறான் தான் இதற்கு ஒரு அணிந்துரை ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாடசாமி. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கல்வியாளர். இந்த தமிழ்நாட்டில் வந்து அறிவொளி இயக்கம் இதெல்லாம் நடந்தப்போ சில பேர் வந்து கேரளாவில் பரமேஸ்வரன் பணியாற்றினார். இந்திய அளவில் பணியாற்றிருக்காங்க. நாங்கள்லாம் அந்த அறிவொளி இயக்க காலகட்டங்களே நாங்கள் பணியாற்றுவோம். அந்த மாடசாமி அப்படிங்கிறவர் இப்போ பெங்களூரில் இருக்கார். அவர் வந்து இந்த புத்தகத்துக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்கார். அந்த அணிந்துரையிலேயே இந்த எல்லா செய்திகளையும் கொண்டு வந்துடுறாரு. மொத்தத்தில் 42 மாணவர்கள், அதில் 5 பேர் மாணவியர். நான் கரெக்டாக தான் எண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 பெண்கள் உள்பட 42 பேர் கற்றெழுதிருக்காங்க. சரி, ஒரு ஆசிரியரை பற்றி யாராவது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா பொதுவாக வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு பிரியா விடை, ஒரு பிரிவு உபசார விடை பெறும் நாள்னு போடுவாங்க. அதில் எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. சிலர் பாராட்டி, சிலர் அது கூட வரமாட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆசிரியர்களை போற்றுபவன். நான் உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் மட்டுமே காரணம்னு நான் திருப்பி ஒவ்வொரு மேடையும் நான் எழுதுகிற ஒவ்வொரு புத்தகத்திலையும் சில ஆசிரியர்களை பற்றி நான் வந்து தொடர்ந்து என் புத்தகம் எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் இதில் ஆசிரியர் படம் இருக்கும். இதில் சிறகுகள் வானத்தில் ஆசிரியர் படம் இருக்கும். என்னுடைய எல்லா நூல்களிலும் தமிழ் நெடுஞ்சாலைன்னு விகடனில் கற்று எழுதுனா அதில் என்னுடைய ஆசிரியர்கள் படம் வரும். அந்த ஆசிரியர்களோட தொடர்பில் இருந்திருப்பேன். அவங்க சாகிற வரைக்கும் தொடர்பில் இருந்திருப்பேன். அவங்க மனைவியர் குடும்பத்தோட பிள்ளைங்களோட பேரன் பேத்தி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் என் கூட தொடர்புலேயே இருந்துகிட்டு இருக்கும். எங்கேயோ நான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருப்பேன். என்னுடைய ஆசிரியர்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு சில ஆசிரியர்களோட சில ஆசிரியர்கள் வந்து உங்களை எதிர்மறையாக பாதிச்சிருப்பாங்க, சிலர் நேர்மறையாக பாதிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கேயோ வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுலேருந்து நான் வெளியில் வர முடியாது. இதனால் நானே பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன். 2016ஆம் ஆண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய SRV ஸ்கூலில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், துளசிதாசன். இன்னும் நிறைய பேருக்கு அவர் நண்பர். நிறைய பேரை கூப்பிட்டு மீட்டிங்லாம் போடுவார். அப்போ வந்து வெளிக்காற்று உள்ளே வரட்டும், கனவு ஆசிரியர்னு ஒரு புத்தகம் போட்டாங்க. நீங்கள்லாம் அந்த புத்தகத்தை பார்த்துருப்பீங்க. கனவு ஆசிரியர்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் என்னுடைய கட்டுரை ஒன்று இருக்கும். அந்த கட்டுரையுடைய தலைப்பு வந்து உள்ளே நையா. அதை தான் நான் வந்து தமிழ் நெடுஞ்சாலையிலையும் தலைப்பாக வச்சுருப்பேன். அப்புறம் அந்த கனவு ஆசிரியரில் நான் என்ன எழுதியிருந்தேன்னா, கனவு ஆசிரியரில் எழுதியிருந்த தலைப்பு வேறு. கடவுள் பதவிகள் காலியாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினேன் கனவு ஆசிரியரில். அப்புறம் வெளிக்காற்று உள்ளே வரட்டும் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டப்போ அதுலேயும் ஆசிரியர்களை பற்றி எழுதினேன். தமிழ் நெடுஞ்சாலையில் உள்ளே நையா அப்படின்னு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அது விகடனில் வந்துச்சு. இதை பின்னால் நான் சொல்கிறதுக்கு பின்னால் இந்த ஆசிரியரை பற்றி இந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கிற வேண்டியது, அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், அரசு கல்லூரியில் வேலை பார்க்குறவர். அந்த அரசு கல்லூரியில் தமிழ் படிக்க வர்றவங்க யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதே இதை பற்றி நிறைய இடங்களில் அந்தந்த மாணவர்களே சொல்கிறாங்க. நான் வந்து ஒன்றுக்குமே வேறு எந்த படிப்புமே கிடைக்காம, வேறு எந்த படிப்புக்குமே இடம் கிடைக்காம நான் தமிழில் வந்து சேர்ந்தேன்னு ஒருத்தர் எழுதுகிறார். நான் தமிழ் படிக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் என்னைய தாழ்வாக பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் கல்வியை பற்றி எதுவுமே தெரியாது, கொண்டு வந்து தமிழில் சேர்த்து விட்டாங்க. எங்கள் அப்பா கூலி தொழிலாளி இருந்தார், எங்களுக்கு வசதியே கிடையாது, வேறு ஒன்றுமே வழி இல்லாமல் நான் தமிழ் படிக்க வந்தேன் இப்படின்னு ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள், கிராமத்தை புறத்தை சேர்ந்தவர்கள் வேறு ஒன்றுமே கிடைக்காம கடைசியாக நான் தமிழ் படிக்க வந்தேன்னு சொல்லுகிற ஒரு தமிழ் மாணவர்களை வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்தை அவர் சொல்லிக் கொடுத்த மாணவர் வந்து இப்போ எழுத்தாளர்களாக, ஆசிரியர்களாக பல்துறையிலும் பரிமாணம் பண்ணிக்கிட்டு பல்வேறு வேலைகளில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு புத்தகத்தை எனக்கு தெரிந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பேராசிரியருக்கு இப்படிப்பட்ட ஒரு மகுடத்தை அவரது மாணவர்கள் சூட்டியதே இல்லை. சரி,
இதை இவரை பற்றிய புகழ் பாடுறாங்களா? இவர் எல்லாம் சேர்ந்து இவர் அப்படி இப்படி இவர் மாதிரி வருமா அவர் மாதிரி வருமானா இல்லை. இதில் நான் அந்த கடைசி பக்கத்துலேருந்து பேராசிரியர் மாடசாமி சொல்கிறதுலேருந்து நான் இந்த ஒரு பேராவை நான் வாசித்து காட்டேன். எங்கள் ஐயா வாசிக்கையில் உண்டான புது பரவசம் ஒரு பக்கம். மாடசாமி எழுதுகிறார், எங்கள் ஐயா வாசிக்கையில் உண்டான புது பரவசம் ஒரு பக்கம், நான் விடைபெற்று வெளியேறி ஆண்டு பலவான வகுப்பறையின் பழைய ஞாபகங்களின் தாக்கம் மற்றொரு பக்கம். இந்த மாடசாமியே ஒரு ஆசிரியர். அவருக்கு பல ஆண்டுகளுக்கு பற்றி படிக்கும்போது அவருடைய வகுப்பறை ஞாபகம் வந்துடுது. நின்று நின்று வாசித்தேன். எங்கள் ஐயா என்ன வகையான நூல்? ஆசிரிய பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு மிக அவசியமான பாடப்புத்தகம் இது. அதாவது பாருங்கள், ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு, ஏன்னா அவங்க ஃப்யூச்சராக ஆசிரியர் ஆக போகிறாங்க. உளவியலை செயல்முறை வடிவில் காட்டியவர் எங்கள் ஐயா. சைக்காலஜியை, ஒரு ஸ்டூடெண்ட் சைக்காலஜி, டீச்சிங் சைக்காலஜி, லேர்னிங் சைக்காலஜியை ஒரு ப்ராக்டிக்கல் சென்ஸோட செயல்முறை வடிவில் காட்டியவர் எங்கள் ஐயா. இதில் எழுதியிருக்கவங்க எல்லாரும் அவர் ஐயான்னு முடிவு பண்ண ஐயா, தமிழ் ஐயா. ஆனால் எங்கள் ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயான்னு சொல்கிறதுல தான் அந்த நெருக்கத்தினுடைய அது எப்படி இந்த மனுஷன் வாழ்ந்திருக்காரு அப்படின்ட்டு. பெரிய எழுத்தாளர்லாம் விடுங்க, பெரிய எழுத்தாளர் நிறைய பேர் பெரிய எழுத்தாளர்னு தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்கான். தான் இல்லாட்டினா தமிழ் செத்து போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, பெரிய எழுத்தாளர் தான். அதுக்கு மேலே மிக அருமையான மனிதனுங்க. அதை விட ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறத விட பெரிய இலக்கியவாதியாக இருக்கிறது வெளி தேவை இருக்குது. அவர் நல்ல இலக்கியவாதியாக இருக்கார், நல்ல ஆசிரியராக இருக்கார், நல்ல மனுஷனாக இருந்தார். ஆசிரியர் மாணவர் உறவின் விசாலங்களை அறியவும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு வகை சிற்ப நூலும் கூட. ஒரு ஆசிரியர் பற்றி 42 மாணவர்கள் எழுதிய ஒரு நூலை புத்தகம் சொல்லாமல், நூல் சொல்லாமல், கையேடுன்னு சொல்லாமல் இது ஒரு சிற்ப நூல் அப்படின்னு இன்னொரு ஆசிரியர் சொன்னார்னா, சிற்ப நூல்னா என்ன? சிற்ப நூல்னா செதுக்கிறது, வருங்கால சமுதாயத்தை செதுக்கிறதுக்கு ஆசிரியருக்கு பயிற்சிக்கு பயனுள்ள ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சிற்ப நூல்ங்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட வடிவில்? விழுங்க கடினமான தியரிகளின் வடிவிலா? டீச்சிங்கை பற்றி நிறைய தியரி இருக்கும், எப்படி டீச் பண்ணுறது. நன்னூலில் கூட இலக்கணம் சொல்லுவாங்க, நல்லாசிரியர் அப்படின்னு ஒரு இலக்கணம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் நினைவு இருக்கக்கூடும், நல்லாசிரியர் இலக்கணம்ட்டு. அந்த நல்லாசிரியர் இலக்கணம் சொல்லும்போது ஈதல் மரபை இயம்பும் காலை அப்படிப்பார் பவுனந்தி முனிவர். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படிப்பட்டவன் சொல்கிறதா இருந்தால் ஈதல் இயல்புவர். ஈதல் இயல்புனா சொல்லி கொடுக்கறதுங்கிறது, சொல்லி கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது, கற்று தருவது. கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னா அது ஒரு செல்வம் அப்படின்னா செல்வத்தின் பயனே ஈதல், அது சங்க இலக்கியம். கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படிங்கிறது திருக்குறள், செல்வத்தின் பயனே ஈதல் அப்படிங்கிறது சங்க இலக்கியம். அப்படின்னா ஒருத்தன் கையில் செல்வம் இருக்குன்னா அந்த செல்வம் எப்போ உண்மையிலே செல்வமாகும்? செல்வம் என்பது செல்லுபடியாகும் வரைதான் செல்வமாகும். கையில் நிறைய காசு இருக்குன்னு வைங்க, பணம் இருக்குன்னு வைங்க, அந்த பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை ஒருத்தன் ஏற்றுக்கிட்டு அந்த பணம் செல்லுபடி ஆகிற வரைக்கும் தான் அந்த செல்வம் செல்வம். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார்ல, நாளை காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உன் ரூபா நோட்லாம் செல்லாதுறானே, அவன் துண்டை காணும் துணியை காணுன்ட்டு கையில் இருந்த காசை என்னடா பண்ணுறதுன்னு அவன் என்னடா நம்மட அந்த உண்மையிலேயே இந்த நோட்டினுடைய, இந்த ரூபா நோட்டினுடைய மரியாதை என்ன தெரியுமா? அதுக்கு பேர் ப்ராமிசரின்னு நோட்டுன்னு பேர். கரன்சின்னு சொன்னாலே ப்ராமிஸு. அந்த கரன்சியில் என்ன இருக்குன்னா ஐ ப்ராமிஸ் டு கிவ். அதில் கவர்னர் கையெழுத்து போட்டுப்பார், ரிசர்வ் பேங்க் கவர்னரு, சில இதில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி போட்டுப்பார், மன்மோகன் சிங்லாம் கையெழுத்து போட்டுப்பார். நீ இந்த 1000 ரூபாயை கொடுத்தினா 1000 ரூபாய்க்குள்ள பொருளை நான் கொடுக்குறேன், ஈக்குவலாக கொடுக்குறேங்கிறதா அந்த ப்ராமிஸு. அந்த ப்ராமிஸு உடஞ்சி போகாமல் வரைக்கும் தான் ஒரு சமூகம் இயங்கிட்டு இருக்கோம். திடீர்னு நாளைக்கு காலையில் முழிச்சு பார்க்கும்போது அது குப்பைடா அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போச்சு. இப்போ திருப்பி குப்பையெல்லாம் வந்துருச்சு, அது வேறு விஷயம். குப்பையை விட பெரிய குப்பையெல்லாம் வந்துருச்சு. ஆக அந்த செல்வங்கிறது என்ன தெரியுமா? செல்லுபடி ஆகிற வரைக்கும் தான். செல்லுபடி ஆகலைன்னா என்ன சொல்கிறேன் தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? செல்லா காசு. செல்லா காசுன்னா என்ன? ஒரு காசை கொடுக்குறீங்க, ஒருத்தர் கடைக்காரன் வாங்கி பார்த்துட்டு ஒரு காஃபி கொடுக்குறீங்க, திருப்பி பார்த்துட்டு என்னையா பழைய காசை கொண்டு வந்துருக்க,
இது நம்ம நாட்டு காசே கிடையாது, செல்லா காசுன்னு திருப்பி கொடுத்தா நீங்கள் செல்லா காசு. அப்போ செல்வம் என்பது செல்வப்படும் அறியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வம் சென்றால்தான் அதற்கு பெயர் செல்வம், இல்லைனா வைத்திலக்கும் வன்கணவன். ஆக செல்வம் என்பது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், பகிர்தல் அறம். அதனால தான் பவனந்தி முனிவர் ஈதல் இயல்பை இயம்பும் காலை அப்படி அது கொடுக்குற ட்ரெடிஷனை சொல்லும்போது இப்படிலாம் இருக்கிறவன் நல்ல ஆசிரியர். நல் மாணாக்கன்னு ஒரு இலக்கணம் சொல்வார் பவனந்தி முனிவர். கோடல் மரபை கூறும் காலைவர். ஒருவன் கல்வியை கற்றுக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் கோடல் மரபை, இங்கே ஈதல் இயல்பைங்கிறாரு, கோடல் மரபுங்கிறார். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல்வியை சொல்லி கொடுக்கறது தான் மரபு, அதுதான் டெக்னிக்கு, டீச்சிங் டெக்னிக்கு, அதுதான் மரபு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறார், நன்னுள்ள ஈதல் இயல்பு, சொல்லி கொடுக்கறது நேச்சுரலாக இருக்கணும், அது டெக்னிக்காக இருக்கக்கூடாது. சொல்லி கொடுக்கறது நேச்சுரல், எடுத்துக்கிறது தான் டெக்னிக்கு. கோடல் மரபை படிச்சுக்கிறது தான் டெக்னிக்கை தவிர சொல்லி கொடுக்கறது நேச்சர் அப்படின்னு பவனந்தி முனிவர் சொன்னதான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் எவ்வளோ பெரிய நேச்சுரலாக நீங்கள் ஆசிரியர்களை பல வகையாக பிரிக்கலாம். நெதர்லாந்து மாதிரியான கண்ட்ரிகளில், பல நாடுகளில் பல வகையான ஆசிரியர்களை பற்றி நிறைய படிப்புகள் நடந்திருக்கு. நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 3 வகையான ஆசிரியர்களை நான் பார்த்துருக்கேன். ஒன்று ஆசிரியர் ஆனால் அவர் ஆசிரியர் அல்லாதவர், அதாவது அவருக்கு பேர் ஆசிரியர் நான் டீச்சர். ஆசிரியர் நான் டீச்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 15 வச்சுருப்பார். டீச்சர்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் 15 வச்சுருப்பாங்க. அதில் சீனியாரிட்டி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். இவர் பஸ் கண்டக்டராக இருப்பார், தப்பு இல்லை, நல்ல எல்லா தொழில் நல்ல தொழில் தான். பஸ் கண்டக்டராக இருப்பார், டிரைவராக இருப்பார், அல்லது ஒரு வெல்டராக இருப்பார். திடீர்னு சீனியாரிட்டியில் அவருக்கு லெட்டரும் வந்துடும், உங்கள் சீனியாரிட்டி வந்துருச்சுங்க. அவர் திடீர்னு போய் நின்றாருன்னா அவருக்கு திடீர்னு ஒரு டீச்சிங் ஜாப் கொடுத்துட்டான்னு வைங்க. டீச்சிங்கே ஒரு 15 வச்சுருந்தா தவிர டீச்சிங் ட்ரைனிங் அவருக்கும் டீச்சருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் டீச்சர் நல்ல டீச்சராகவும் ஆயிடலாம், சில நேரங்கள் நல்ல டீச்சராகவும் ஆகாமல் இருக்கலாம். நிறைய பேர் டீச்சராக வேலை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க டீச்சராக இருக்க மாட்டாங்க. அது டீச்சர் நான் டீச்சர் நான் பேர் வச்சு. இன்னொன்று இருக்குது டீச்சர், அதாவது அவங்க ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியராக இருப்பது. அவங்க கிட்டத்தட்ட பாடத்திட்டம் படி போவாங்க, 10லேருந்து 5, 9லேருந்து 5, தன்னுடைய சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணும், இத்தனை வகையான ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுத்தணும், இவ்வளோ பேர் மார்க் வைக்க போகணும். டீச்சர். இன்னொரு 3வது கேட்டகரி இருக்குது, டீச்சர் லீடர், ஆசிரியர் தலைவர். அந்த ஆசிரியர் தலைமை இருப்பீங்களா, டீச்சிங் லீடர்ஷிப்னு. ஐயோ அது ஓகே. டீச்சர் லீடர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஆசிரியர் தலைவர்கள். அவங்க ஆசிரியர் இருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே தலைவர். அந்த தலைவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வகுப்பறைக்கு வெளியே தான் வாழ்க்கை இருக்குது. அந்த வகுப்பறைக்கு இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய சிலர் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆசிரியர் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தலைவர் தான் அந்த மனுஷன். இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போதெல்லாம் இவரை நான் ஆசிரியராகவே பார்க்கல, நான் ஒரு எழுத்தாளராகவும் பார்க்கல, இவரை ஒரு தலைவராக பார்க்குறேன். சரி, என்ன பண்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சில இடங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஒருத்தர் எழுதுனாரு, உளவியலை செயல் வடிவமும். யதார்த்தம் இந்த புத்தகத்தில் இவங்கெல்லாம் சொல்கிறது தன்னடக்கம் மட்டுமல்ல, தங்களை பற்றியும் தங்கள் குடும்ப பின்னணிகளை பற்றியும் வெளிப்படையாக சுய விமர்சனத்துடன் இவர்கள் அலசுகிறார்கள். இவர்களின் உரையாடல்கள், இவர்கள் அந்த கட்டுரை எழுதினவங்களுடைய உரையாடல்களில் பதுக்கி வைக்கும் ரகசியமும் இல்லை, தலை தூக்கும் சம்பிரமாயமும் இல்லை, தம்பட்டத்தின் சிறு சத்தமும் இந்த கட்டுரைகளில் கேட்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் சொல்லுவதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. இதை எழுதினவங்க எல்லாரும் பல பேர் சாதாரணமான இருக்கலாம். இப்போ ஒரு டீச்சராக இருக்கலாம், இன்னொரு இடத்துல டீச்சர் இருக்கலாம், அவருங்க ஸ்டூடெண்ட் இருக்கலாம், அல்லது ஒரு சொந்த வேலையை தொடங்கியிருக்கலாம், அல்லது ஒரு தேநீர் கடை வச்சுக்கிட்டு இருக்கலாம். இவங்க யாரும் என்னமாவும் இருக்காங்க, ஆனால் ஒவ்வொருத்தன்ட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதுதான் உண்மை. இவங்களை இவர் என்ன பண்ணுறாருன்னா,
பக்கத்தில் போய் இவங்க வந்து வெற்றியை மிருதுவான வார்த்தைகளிலும் தோல்வியை மூடி மறைக்காமலும் இவர்கள் பேசுகிறார்கள். நிறைய பேர் தன் மாணவரே சொல்கிறான், நான் மாணவனாக இருந்தபோது ஆசிரியர்களின் ஜாதியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கி மனித அன்பை புறந்தள்ளி விட்டேன் ஐயா. ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறாரு, நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது வாத்தியார் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுலே என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வித்தியாசமான ஆளாக இருந்திருக்கீங்க. வீட்டுக்கு கூட்டு போய் சோறு போடுறாரு, மாணவனுடைய வீட்டுக்கு போகிறாரு, பக்கத்தில் உட்கார சாப்பிட வைக்கிறாரு. பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து மீன் தலை பிடிக்கலைன்னு சொன்னால், உனக்கு பிடிக்கலையா நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவன் இலையிலேருந்து இவர் எடுத்துக்கிறாரு. அவரை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்டவங்களே தான் தடவை அவரை பக்கத்தில் உட்காந்து எவனுமே சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட்ட விட்டு கிடையாது. இவருக்கு அவர் யாரும் தெரியும், பக்கத்தில் உட்காந்து இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்றாரு. இவர் ஒரு வேற மாதிரியான ஆளாக இருக்கார். தோளில் தட்டுறாரு, தோளில் கை வச்சுட்டு போகிறாரு, வீட்டில் பொங்கி போடுறாரு. இவங்க சாப்பிட ஸ்கூலுக்கு வர வீட்டுக்கு வரும்போது இவர் வீட்டுக்கு அவங்க வர்றாங்க, அவர் வீட்டுக்கு இவர் போகிறாரு. அவங்க வரும்போது இவர் சமைச்சிக்கிட்டு இருக்காரு, ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, உட்கார வச்சு சோறு போடுறாரு, புரியாதவனுக்கு புரிய வைக்கிறாரு, திருப்பி கேட்குறவங்க திருப்பி கேட்குறாரு. நான் அரியர்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்பட்டு சொன்னாயே, இதில் வருத்தப்படுறதுக்கு என்னடா, நான் படிக்கும்போது நானும் தாண்டா அரியர்ஸ் வச்சேனேங்கிறார். ஒரு அரியர்ஸ் வச்சுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட, எப்படா நீ அரியர்ஸ் வைக்க போச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பழைய கடங்காலம் எங்கேயா தெரிய போகுதுன்னு சொல்லி மறைச்சிட்டு நீ எப்படி அரியர்ஸ் வச்சுன்னு கேட்டால் அவன் பயந்து போயிடுவான். அதை விட்றா, நானும் தாண்டா அரியர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சிலரை வந்து அவர் பண்ணியிருக்காரு. இவர் ஒருத்தர் எழுதுறாரு, எனக்கு தெரிந்து மாணவர்களுக்கு விருந்து கொடுத்த முதல் ஆசிரியர் இவர். மாணவர்களின் தோள் மேல் கை போட்டு பேசுவார். இவர் வந்து இவர் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். எல்லாருக்கும் இவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர்னு தெரியும். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கும்போதே அவர் ஆசிரியராக வந்தார்னா, வரும்போதே அப்படியே மண்டையை அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக வச்சுட்டு தான் வருவார். ஏன்னா அவருடைய மகுடம், அவருடைய கிரீடம் இதெல்லாம் வந்து அப்போ இன்னும் இடைவெளி விழுவது இயல்பு. ஆசிரியருக்கும் மாணவருக்குமே இயல்பு இருக்கும். அந்த ஆசிரியரே ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்தார். இவங்க நாடறிந்த ஒரு எழுத்தாளராக இருந்தால் தலை எவ்வளவு இறுக்கமாக இருக்கும்ல, முகம் இறுக்கமாக இருக்கும்ல. இவர் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கார். அவர் கிராமப்புற மாணவர்களுடைய இடைவெளியை அறிஞ்சிட்டு அவங்கள்ட்ட நெருக்கம் காட்டுறார். கற்பித்தலில் கெட்டிக்காரராக இருப்பவர் மாணவரோடு நெருக்கம் தவிர்த்திருக்கிறார்கள். இதுதான் கெட்டிக்காரத்தனமாக டீச்சிங் பண்ணுவாங்க, ஆனால் மாணவர்கள்ட்ட நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து நெருக்கத்தினுடைய ரகசியம் இப்போது புரிகிறது. தன் கணத்தை மாணவர் தலையில் ஏற்றாத ஆசிரியர் இவர். தன்னுடைய கணத்தை அவங்க மேலே இறக்கி வைக்கலன்ட்டு இப்படியே எழுதிட்டு வர்றார். நிறைய அவரை பற்றி ஆசிரியர்கள் போகிற போக்கில் செய்கிற ஒரு செயல் ஒரு மாணவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்ற ஆழமான உண்மையை போகிற போக்கில் சொல்லிவிடும். இதை ரசித்தேன். இப்படிலாம் மாணவர்கள் எப்போதும் வைக்க வேண்டிய இடத்திற்கு மேலாக தூக்கி வைப்பார். ஒரு மாணவனை இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே தூக்கி வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஆசிரியராக இவர் வாழ்ந்திருக்காரு. புத்தகங்கள் நிறைந்த அவர் வீட்டில் அகங்காரத்தின் தடம் மட்டும் சுத்தமாக கிடையாதுன்னு ஒரு பையன் எழுதுறான். புத்தகங்கள் நிறைந்த அவர் வீட்டில் அகங்காரத்தின் தடம் மட்டும் சுத்தமாக கிடையாது. புகழ்பெற்ற தங்கள் ஆசிரியரை மாணவர்கள் அடிக்கடி சமையல் கூடத்தில் பார்க்கிறார்கள். துணைவியாரோடு சேர்ந்து சமைத்து அவரே மாணவர்களுக்கு பரிமாறுகிறார். அவர் மாணவர்கள் மட்டும் அவர் வீடு வருவதில்லை, அவரும் மாணவர் வீடு தேடி வருவார். மாணவர் வீடு என்றால் நிச்சயம் போய் கதவை தட்டுவார். பிடி தழுவி தவித்த நேரங்களில் எல்லாம் மாணவர்கள் தங்கள் ஐயாவையே தேடுகிறார்களே எத்தனை இப்படின்ட்டு வகுப்பறைவுக்கு வெளியே நடந்த பயணங்கள் எல்லாத்தையும் கூட்டு போகிறாரு, சுற்றுறாரு. இப்படி ஒரு அருமையான ஆசிரியரை இந்த புத்தகம் அறிமுகம் செய்து வைக்கிறது. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். இந்த புத்தகத்தை நான் படிக்காமல் போயிருந்தேன்னா எனக்கு தான் நஷ்டம். இன்றைக்கி காலையில் பெருமாள் முருகன்ட்ட என்னங்க சார் இவ்வளவு நாள் பழையிருக்கோம், இத்தனை வருஷம் பழையிருக்கோம், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்குது எனக்கு தெரியாமல் போச்சு. அதுவும் இப்போ சண்மையில் வந்து விஜயா பதிப்பகம் வேலாயுதம் கொடுத்து நான் வீட்டுக்குள்ளே புத்தகத்தை கொண்டு போவே பயப்படுவேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் வந்து தேடி பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் எதெல்லாம் பேசணும் திடீர்னு இந்த கையில் புக்கு வந்தது. நான் தங்கமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் இதை விட ஒரு சிறந்த புத்தகம் கிடைக்காது, இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி பேசணும்னு சொன்னார். இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதில் பெருமாள் முருகனை ஒரு எழுத்தாளனாக அறிந்த நான் ஒரு மாபெரும் பேராசிரியராக, ஒரு இயல்பான பேராசிரியராக, ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான். நோபல் பரிசெல்லாம் விடுங்க, சாகித்ய அகாடமி விருது, இங்கே தமிழ்நாட்டில் வந்து யாருக்காவது ஒரு விருது கொடுத்தா அந்த விருதை பற்றி 10-100 பேர் கருத்து சொல்லுவாங்க. சிலர்லாம் வந்து இலக்கியத்தை உண்மையிலேயே ஒரு சிலுவையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் நிறைய மீட்டிங்கில் சொல்கிறேன்,
சிலுவை மாதிரி செமக்கதையா, தேவைன்னா இறக்கி வச்சிரு தமிழை, இலக்கியத்தை இறக்கி வச்சிரு. நீ இறக்கி வச்சதுனால தமிழ் செத்து போயிடாது. நீ எழுதியிருக்க இலக்கியம்னா ஒரு புறநானூறு ஈடாகுமா? நான் ஒரு புறநானூறு சொல்கிறேன், நீ எழுதுன இலக்கியத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் ஒரு சங்க இலக்கியத்தில் 2 பாட்டை எடுத்துகிட்டு வரேன். அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் நல்ல எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு, நல்ல ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் நடுவில் நல்ல மனுஷனர். இந்த 42 பேருக்கும் இவரை புகழ்ந்து எழுதணும், விமர்சனம் பண்ணணும் எந்த தேவையும் கிடையாது. அத்தனை வருஷத்துக்கு பின்னால் உண்மையின் வாக்கியத்தை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலை நீங்கள் படிக்க வேண்டும். இன்னைக்கு தங்கமணி சொல்கிறாரு, என்கிட்ட சொன்னார், நீங்கள் பேசிட்டு எப்பயுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது சங்க இலக்கியம், சிந்துவெளி, நீங்கள் பேசுகிற மோட்டிவேஷன், இது மாதிரி நீங்கள் பேசணும் சார்னார். நான் அந்த மாதிரி ஜானரில் சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். அவங்க சொன்னால சிறகுக்குள் வானம், 2ஆம் சுற்று, அப்புறம் தமிழ் நெடுஞ்சாலை. இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்திட்டதுனால, எங்கள் ஐயாவை அறிமுகப்படுத்தினால நான் எங்கள் ஐயாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஐயாவை நான் பேசும்போது தான் உள்ளேன் ஐயான்னு எனக்கு கட்டுரை எழுதியிருக்கேன்ல, அப்போ தான் இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒரு உறவு எப்படி வளருது, எப்படி வர முடியும்னு. இதுக்கு நீங்கள் சில அடிப்படையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றி நான் 18 புத்தகம் எழுதியிருக்கேன். இப்போ 19வது புத்தகம் நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தினுடைய அட்டையில் கூட ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்னு இருக்கவே இருக்காது. ஐஏஎஸ் அல்லது ஆப்பா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எதுலையுமே என் பேர் பாலகிருஷ்ணன், என்னுடைய பேர் ஆர் பாலகிருஷ்ணன். நான் ஆர் பாலகிருஷ்ணன் மட்டுமே. நான் ஐஏஎஸ்க்கு வருவதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருந்தது, ஐஏஎஸ்லிருந்து ஓய்வு பெற்றதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆர் பாலகிருஷ்ணன். கல்வி தகுதி என்ற வகையில் நான் இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலில் தமிழில் எழுதி முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற, அதிலும் இன்று வரை ஒரே தமிழ் இலக்கிய மாணவன் என்று இப்படியெல்லாம் பெருமை இருந்தால் கூட, அதுக்கு பின்னால் நான் தமிழ் படித்து ஐஏஎஸ் வந்ததை விட நான் இந்த 40 ஆண்டுகளில் வேறு எந்தையும் படிப்பையும் படித்து பட்டம் வாங்கி கூடப்படாது என்ற வைராக்கியத்தோடு இன்று வரைக்கும் ஒரு தமிழ் எம்ஏ மாணவனாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் தமிழ் படித்தேன், ஐஏஎஸ் எழுதினேன், அப்புறம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேங்கிறது வேற. வந்ததுக்கு பின்னால் நான் புயல் மேனை ஹேண்டில் பண்ணேன், அல்லது வெள்ளத்தை ஹேண்டில் பண்ணால் கியோட்டோவிலேருந்து அழைப்பு வரும். ஜப்பானில் இருக்க கியோட்டோ புரோட்டோகால், அங்கே போய் ஒரு 6 மாதம் கோர்ஸ் பண்ணால் நான் உலகத்தில் நான் ஒரு பேரிடர் மேலாண்மையில் உலகத்தில் பேர் வாங்கியவன் என்பது போக எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. ஒரிசாவுக்கு ஐநா சபை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. இந்தியா எங்களை பற்றி எழுதியிருக்கு. எங்கள்கிட்ட கூப்பிட்டு எல்லாரும் ஐடியா கேட்டிருக்காங்க. ஆனாலும் நான் அந்த சப்ஜெக்டில் போய் ஒரு எம்ஏயோ அல்லது டிப்ளமாவும் வாங்கிட்டா, பாலகிருஷ்ணன் புயலை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சைக்ளோனை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இப்படிலாம் வேலை பார்க்குறதுக்கு அவர் போய் ஜப்பானில் போய் புயல் வேளாண்மை இந்த நிலநடுக்கத்தெல்லாம் பற்றி படிச்சுட்டு வந்தாருந்தாங்க. அது காரணம் இல்லை. நான் நல்லா வேலை பார்க்குறதுக்கு சங்க இலக்கியம் தான் காரணம். அப்புறம் நான் இந்தியா ஃபுல்லாக தேர்தல் மேலாண்மை நடத்துவேன். தலைமை தேர்தல் அதிகாரி பதவி வருது, தேர்தல் வரப்போது ஒரிசாவில்னா தேர்தல் ஆணையம் என்னை தான் தலைமை தேர்தல் அதிகாரி. அதுக்கு பின்னால் திருப்பி இந்தியாவில் தேர்தல் நடத்தினா என்னை தான் துணை தேர்தல் ஆணையராக கூப்பிட்டாங்க. 2வது முறை இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அதிகாரியை மீண்டும் நீதான் வர வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதி வற்புறுத்தி வர வைத்த ஒரே அதிகாரி நான். 30 மாநில தேர்தல்களையும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களையும் நடத்தியிருக்கிறேன். இந்த இந்திய நாட்டில் எனது கால்படாத மாவட்டங்கள் 15 அல்லது 16 மட்டுமே. மீதி எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறேன், எல்லா பழங்குடிகளிலும் சந்தித்திருக்கிறேன். ஆனால் நான் தேர்தல் மேலாண்மையில் ஐநா சபையினுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன், காமன்வெல்த் நாடுகளின் பிரதிநிதியாக இருக்கிறேன், இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன், பாலஸ்தீனத்திற்கு போய் தேர்தலை மேற்பார்வையிட்டு இருக்கிறேன், நேபாளத்திற்கும் பூட்டானுக்கும் ஆலோசகராக இருந்திருக்கிறேன். ஐநா சபையில் இருந்து கூட எனக்கு அழைப்பு வந்தது. இதில் எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் தேர்தல் மேலாண்மையில் ஒரு பட்டம் கூட வாங்கியதில்லை. நான் 3 ஆண்டுகள் நிதித்துறை செயலாளராக இருந்து 3 பட்ஜெட்டை எழுதியிருக்கிறேன். இன்னும் 6 பட்ஜெட்களை முதல்வரினுடைய தலைமை ஆலோசகர் என்ற முறையில் 9 பட்ஜெட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரிசாவினுடைய நிதி மேலாண்மையை தலைகீழ புரட்டி போட்டிருக்கோம். ஆனாலும் நான் நிதி மேலாண்மையில் ஒரு பட்டத்தையோ ஒரு பட்டய படிப்பையோ படித்ததே இல்லை, வேண்டுமென்றே படித்ததில்லை. மீண்டும் மீண்டும் அழைப்பு வரும் இலவசமாக படிப்பதற்கு, அரசு செலவில் போய் படிப்பதற்கு. ஆனாலும் நான் கராராக கண்டிப்பாக
அப்படியெல்லாம் நான் படித்து விட்டால் லண்டனில் நான் பெற்ற பட்டத்தினால் தான் நான் நன்றாக பட்ஜெட் எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடும். ஆனால் நான் நன்றாக பட்ஜெட் எழுதினேன், ஏனென்றால் நான் சங்க இலக்கியம் படித்திருந்தேன். இது என்னுடைய ஒரு வைராக்கியம். இது எனக்கும் வாழ்க்கைக்குமான ஒரு உரையாடல். நான் ஒரு தமிழ் மாணவன் தொடங்கி தமிழ் மாணவனாக தான் முடிகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 360 டிகிரி அப்படிமா ஒரு வட்டம் இருக்குல்ல. ஒரு வட்டம் போடும்போது என்ன சர்க்கிள் அப்படிங்கும்போது ஒரு சர்க்கிள் என்ன இருக்கும், ஒரு நடுவில் டாட் வச்சுங்க, அது நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது டயாமீட்டர், அதை தமிழில் விட்டம் சொல்லுவாங்க. அந்த டயாமீட்டரில் பாதி ஆரம் ஆர். அந்த இப்போ ஒரு வட்டம் இருக்குது, அந்த 360 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 360 டிகிரி வியூனா ஒரு வட்டம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் முதல்ல பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் எனக்கு அட்மிஷன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, பிஎஸ்சி பாட்னியில் இன்னொரு அட்மிஷன் வாங்கி இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு, நல்லா யோசிச்சு பார்த்து நம்ம என்ன படிக்கலாம்னு யோசிச்சு பார்த்து பிஏ தமிழ் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 அட்மிஷனையும் பையில் வச்சுக்கிட்டு நான் பிஏ தமிழ் இலக்கியம் எங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே கேட்காம நானும் அட்மிஷன் போட்டு போகும்போது, என்னுடைய வீட்டில் நான் போகும்போது என் மனநிலை என்னவாக இருந்ததோ அந்த இடத்திலிருந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தவன் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் அண்ணாவில் திட்டமிடப்பட்டு கலைஞரால் தொடங்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவராக இருந்து, நெடுஞ்செழியன் தலைவராக இருந்து, அன்பழகன் தலைவராக இருந்து, எனது ஆசிரியர் தமிழ் குடிமகன் அமைச்சராக இருந்தபோது தலைவராக இருந்த அந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன் என்பது ஒரு 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில் நான் இன்னைக்கு முனைவர் இல்லை. என்ன டாக்டர் பாலகிருஷ்ணன்லாம் அங்கங்கே இடையில போட்டிருக்காங்களா? அது ஒன்றும் இல்லை, உயர்திரு தான் போட்டிருக்காங்க. சில இடங்களில் டாக்டர்னு போட்டுருவாங்க, இந்த மாதிரி போட்டுருவாங்க. நான் ஒரு மதிப்புறு முனைவர். ஒரு 7-8 பல்கலைக்கழகத்தில் எப்படியாவது என்கிட்ட டாக்டர் பட்டத்தை என் மேலே வச்சிடலான்னு பார்ப்பாங்க. வேணான்னு திருச்சி ஓடிடுவேன். ஆனால் கடைசியில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் வாங்கி கொண்டேன். ஏனென்றால் அதை அளித்தவர் ஆசிரியர் வீரமணி, அளித்தது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம். அந்த ஒற்றை காரணத்துக்காக நான் வாங்கி கொண்டேன். மற்றபடி என் வாழ்க்கையில் நான் வேண்டாம் என்று சொன்ன விருதுகளில் பத்மஸ்ரீயும் பிரதமரின் தலைசிறந்த அலுவலகர் என்ற 2 விருதுகளும் அடங்கும் என்பதை பணிவோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆசிரியர்களை பற்றி தான் திருப்பி பேச வரேன். எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் பேர் சோமநாதன். அவர் சென்ற ஆண்டு அவர் இறந்த போது நானும் சுந்தரும் அமெரிக்காவில் இருந்தோம். மிகச்சரியாக நான் வாஷிங்டனில் இருக்கேன். அவர் இறந்து போயிட்டாருன்னு அவருடைய மனைவி ஃபோனில் என்கிட்ட அழுகிறாங்க. அவங்க மக பேசுகிறாங்க, மருமகன் பேசுகிறாங்க. நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு சொல்லி, இல்லைன்னா நான் உடனே விழுந்தடிச்சு ஓடிருப்பேன். அவருக்கு அப்போலோக்கெலாம் கூட்டு போய் வைத்தியம்லாம் கூடலாம் இருந்திருக்கேன். அந்த குடும்பம் என் கூட தொடர்பில் இருக்குது, நான் போக முடியல. அவர் எங்கள் ஊருக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் ஆசிரியராக வர்றார். அப்போ நான் பாருங்கள், ஒரு ஆசிரியர் மனம். நான் நல்லா பேசுவேன். பேச்சு போட்டினா எனக்கு தான் முதல் பரிசு, கவிதை போட்டினா எனக்கு தான் முதல் பரிசு. முதல் பரிசை விட்டுட்டு 2வது பரிசு 3வது பரிசுக்கு தான் போட்டியே நடக்கும். முதல் பரிசு நான் இருந்தேன்னா அது எனக்கு அப்படின்னு ஒரு எழுதாத சட்டம் மாதிரி மதுரையில் வச்சுருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அழிச்சாட்டு, அப்படிப்பட்ட ஒரு வீம்பு, அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை. அப்போ திடீர்னு ஒரு ஆள் என்கிட்ட வர்றாரு. நாங்கள் இருந்த வீடு எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர். எங்கள் ஸ்கூலில் ஸ்ட்ரைக் நடந்துச்சு, தல்லாகுளத்தில், மதுரையில் இருக்க பள்ளிக்கூடத்தில். அப்போ எங்கள் வீடு எங்கேன்னு தெரிஞ்சுட்டு ஒரு பையன் சைக்கிளில் வர்றான். தல்லாகுளத்தில் ஒரு சைக்கிளில் யார் வீடுன்னு கேட்டு, பாலகிருஷ்ணன் வீடு, பாலகிருஷ்ணன் கேட்டு, நான் வெளியில் வரேன், என்னன்னு கேட்குறேன். சோமநாதன் ஆசிரியர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, உன்னை சைக்கிளில் கூப்பிட்டு சொன்னாரு, ஏதோ பேச்சு போட்டி இருக்கான் அப்படின்னாரு. ஏதோ பேச்சு போட்டிருக்கான், உன்னை கூப்பிட்டு சொல்லணும். டக்குன்னு போய் எங்கள் அம்மாட்ட போய் சட்டை, அப்போல்லாம் அரைக்கால் ட்ரௌசர் தான், டக்குன்னு ட்ரௌசரை போட்டு சட்டையை மாற்றிட்டு அவன் பின்னால் டபுள்ஸ் உட்காந்து அவன் என்னை வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன். ஓட்டிகிட்டு போய் அந்த சைக்கிள் கம்பெனிக்கிட்ட எங்கள் ஆசிரியர் நின்றுக்கிட்டு இருக்கார். அவர் இவனை இறக்கி விட்டு அங்கேருந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டார். அவர் ஓட்டுறார். என்னைய பின்னால் உட்கார வச்சுட்டு தமுக்க மைதானத்தில் ஒரு பேச்சு போட்டி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். நம்ம ஸ்கூலில் ஸ்ட்ரைக்கினால இந்த லெட்டர் தெரியாமல் போச்சு, நான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன், நீ இல்லாமல் பேச்சு போட்டின்னு, அதான் நான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன்ட்டு வண்டியில் உட்கார்ந்ததுனால தலைப்பை சொல்கிறார். வாங்கற் குடம் நிறைக்கும் வள்ளற் பெரும்பசுக்கள் அப்படின்னு திருப்பாவையில் வர்ற ஒரு ஆண்டாள் வரியை எடுத்து அதை நடத்துறது கால்நடைத்துறை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து நடத்துறதுக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்னை வண்டியில் பின்னால் உட்காச்சு நான் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு போகிறேன். சொல்லிட்டு போய் அந்த தமுக்க மைதானத்தில் இந்த மாதிரி தான் ஹாலு, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பேச வேண்டியவங்களாம் பேசி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க.
நான் போகும்போது கடைசியாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, பேச்சு போட்டி முடிய போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இவர் எங்கள் ஆசிரியர் வந்து பதறி போய் என்ன சொல்கிறாரு, ஒரு கடிதத்தில் போய் எழுதிட்டு ஸ்கூல்லேருந்து பண்ணியிருக்காரு, எங்களுக்கு விடுமுறையாக இருந்தது, அதனால் பாலகிருஷ்ணனுக்கு தெரியாமல் போய்விட்டது, அவர் பேச வேண்டும்னு எழுதி நான் ஆசிரியர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. உடனே இவங்க திரும்பி பார்த்து, சரி நான் தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை தெரியும், உடனே பேசட்டும் அப்படிங்கிறாங்க. நான் பேச ஆரம்பிக்கிறேன், எல்லாருமே அவங்க ஏற்கனவே மார்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் நல்லா பேசினான்னு முடிவு பண்ணுறக்காக. அவர் நான் போகும்போதே அவங்க மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எங்கள் ஆசிரியர் என் பின்னாலே ஓடி வர்றாரு. பாருங்கள், சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அங்கேருந்து சைக்கிள் டபுள்ஸ் வச்சு என்னை கூப்பிட்டு போகிறாரு. தலைப்பை சொல்கிறாரு, நான் என்ன பேசணும்னு சொல்கிறாரு, கடிதம் எழுதி கொடுக்குறாரு. திடீர்னு என் பின்னாலே வந்தவர், இந்த மாதிரி ஏறி வந்தவர், அவங்க மார்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பேசுகிறத கவனத்தை கவர்றா அங்கே வச்சிருக்க மைக்கை டொர்ன்னு இழுத்து விடு அப்படிங்கிற. நீ மைக்கை வந்து இப்படி சர்ன்னு இழு அப்படின்னார். அப்போ அந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் திரும்புவாங்க. திரும்பும்போது அடி எப்பயும் அடிக்கிற மாதிரி அடிக்காரமே அப்படியே நிறுத்திடுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உனக்கு தான் அப்படிங்கிற. இப்படியே இதே மாதிரி அதை இழுத்து விடு அப்படின்னாரு. நான் போய் இதே மாதிரி கரெக்டாக போய் மைக் இருந்துச்சு, மைக்கு வந்து சர்ன்னு இழுத்தேன். இழுத்தோன்னே அங்கே மார்க் போட்டுக்கு தான் இப்படி திரும்பி என்னை பார்க்குறாங்க. நான் என்னுடைய வாடிக்கையை ஆரம்பிக்கிற மேட்டரை ஆரம்பிக்கிறேன். அப்படியே எல்லாரும் ஸ்டன் ஆகி உட்காந்து கேட்குறாங்க. இப்போ மார்க்கை போடுறாங்க. கடைசியாக வந்து பேச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரை வாங்குறதே கிடையாது. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த ஆசிரியர் ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்தாருன்னு வைங்க, ஸ்கூலில் லீவ் விட்டுருக்காங்க ஸ்ட்ரைக்கு, இவர் அங்கே போய் அதை கண்டுபிடிச்சு ஒருத்தரை வடகு சைக்கிள் எடுத்து எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்னையும் வர வச்சு என்னையும் டபுள்ஸ் உட்கார வச்சு தலைப்பை சொல்லி அங்கே போய் ஒரு லெட்டரை சொல்லி மைக்கை இழுத்து விடு, சத்தம் கேட்கட்டும், கேட்பாங்க, உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துடும் சொல்லி. இவர் யார்? இதுதான் வந்து சாதாரண ஆசிரியர் கிடையாது, அவர் ஒரு ஆசிரியர் தலைவர். அந்த பள்ளி ஆசிரியர் இன்றைக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரை உருவாக்கி சென்று விட்டு சென்றிருக்க தலைவர். அந்த ஆசிரியர் தலைவர் தமிழ்நாட்டில் முதலில் தமிழ் மட்டும் படித்துவிட்டு தமிழில் எழுதி IAS வாங்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஒரு மாணவனின் மனதில் விதைத்து சென்ற தலைவன் அவர் தான் எங்கள் ஆசிரியர். அப்படிதான் என்னை அப்படிதான் வளர்த்து விட்டார். அப்படி வளர்த்து விட்டு அவரோட நான் தொடர்ந்து கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்தேன். என் புத்தகத்திலாம் பேசுவார், அவர் இறந்து போகிற வரைக்கும் தொடர்பில் இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். அப்போ அடுத்து நான் வந்து கல்லூரியில் படிக்க போகிறேன், ஆசைப்பட்டு படிக்க போகிறேன். PUC தான் முடிச்சுட்டு சயின்ஸ் படிக்காமல் என்னடா தவளையாக இருக்க சொல்கிறாங்க, ராணா ஹெக்ஸா டாக்டைலா அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அப்போசைனசி, அமர்லிடியசி, மால்வேசின்னு சொல்கிறாங்க பாட்னியில். இதெல்லாம் படிச்சுட்டு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, புரியலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு கல்லூரியில் வந்து தமிழ் படிக்க போகிறேன் ஆசையாக. ஏன்னா அந்த கல்லூரியில் தான் மு மேத்தா படிச்சிருக்காரு, நான் காமராஜன் படிச்சிருக்காரு, காளிமுத்து படிச்சிருக்காரு, மீரா படிச்சிருக்காருன்னு எல்லாரும் வசனம் சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்லூரியில் தாண்டா நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரிக்கு போகிறேன். அங்கே போய் சேர்ந்துட்டேன். அப்போ பார்த்து எமர்ஜென்சி பீரியடு. நான் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர். சின்ன வயசுலேருந்தே 9 வயசுலேருந்து அரசியலில் சேர்ந்து 950 பப்ளிக் மீட்டிங் பேசினவன். காமராஜர் தான் என்னை IAS எழுதுன்னு முத சொன்ன தலைவர். நான் வந்து எமர்ஜென்சி பீரியடில் வந்து கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தி ரகசிய பத்திரிக்கைலாம் நடத்தி என்னை குறி வச்சுட்டாங்க. அப்போ எங்களுடைய ஆசிரியர், ஒரு தமிழ் பேராசிரியர் வந்து அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஒரு இலக்கணம் வச்சுருந்தாருன்னா, தமிழ் படிக்கிறவன் பெல் பாட்டம் போடக்கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தார். நான் வந்து எப்பயுமே பெல் பாட்டம் தான் போட்டிருப்பேன். காலர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது. அப்போ காலர் நீளமாக இருந்தால் தான் எங்களுக்கே மதிப்பு. அப்போ எனக்கு தெரியாது, அந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 70, 80s படங்கள்லாம் போய் பாருங்கள். பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலர் வந்து இது வரைக்கும் இருக்கணும். சைக்கிளில் போகும்போது இந்த காலர் அப்படியே பறந்துட்டு இருந்தால் தான் எவ்வளோ பறக்குங்கிறத வச்சு தான் நம்ம மரியாதையை. பட்டர்ஃப்ளை காலரா? இல்லை, பெல் பாட்டம் வந்து எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், என்னடா பாவாடை மாதிரி இருக்கு பாரு. பழைய சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை பாவாடை மாதிரியே இருக்கும் பெல் பாட்டம். அப்போ நாங்கள் வந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலுக்கு நாங்கள் வச்சுட்ருப்போம். எங்கள் ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார், நான் முடி வெட்ட போனால் கூட அங்கே வந்து நிற்பார். பக்கத்தில் வந்து டைரக்ஷன் கொடுப்பாரு, இப்படி வெட்டு இப்படிம்பாரு, அப்படி வெட்டும்பாரு. நான் அவர் இல்லாத நேரம் போய் முடி வெட்டிட்டு வருவேன். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பேராசிரியர் வந்து என்ன பண்ணார், என்ன பெருசாக பெல்ட்ஸ் போட்டுட்டு இருக்கானே, காலரை இப்படி ஆட்டிகிட்டு இருக்கானே. அவர் என்கிட்ட நிறைய குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். என்ன குறை கண்டுபிடிச்சாருன்னா, என்ன நீ ரீசர்ச் பீரியடில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரோடய பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. நான் மதிய இடைவேளையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறான், அவனை பார்க்க போகிறேன், இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் ஆங்கில ஆசிரியர்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அதில் என்ன குற்றம்னு தெரியல. அப்புறம் திடீர்னு என்ன சொன்னார், நான் பொதுவாகவே மெதுவாக நடந்தே போக மாட்டேன். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில்
டீச்சிங் இருக்குன்னு சொன்னால் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறுறனாலே தடன்னு சத்தம் கேட்கும் போல இருக்கு. அவர் சொல்கிறாரு, நீ அங்கே வரும்போது நான் இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், பாலகிருஷ்ணன் வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஏன் சார் எதை சார் நான் கேட்டேன். நீ வரும்போதே தடதாண்டா வர்ற அப்படின்னாரு. சரி என்னடா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்லேன்னா, இவர் பேரை சொல்ல மாட்டேன், அவர் பேரை சொல்லிட்டேன், சோமநாதன். அடுத்து தமிழ் குடிமகன் பேரை சொல்லியிருக்கேன், எல்லா புத்தகத்திலும் இருக்கேன், அவங்க 2 பேர் படத்தையும் போட்டேன். இந்த ஆசிரியர் மட்டும் ஒரு ஆசிரியர் தான் சொல்லுவேன், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் நான் எங்கேயுமே எழுதுனது கிடையாது, ஏன்னா அது என்னுடைய நோக்கம் இல்லை. அப்போ நான் அந்த கல்லூரிக்காக 19 பேச்சு போட்டிகளை கலந்துக்கிட்டு 19லையுமே பரிசு வாங்கியிருக்கேன். 19மே முதல் பரிசு. அந்த 19 பேச்சு போட்டியில் 13 நாள் ஒர்க்கிங் டேயில் நடந்திருக்கு. நான் ஒர்க்கிங் டேயில் போய் மதுரையில் போய் பேச்சு போட்டியில் கலந்துறேன். நான் பேச்சு போட்டியில் கலந்துருக்கும் போது எப்படி வகுப்பில் அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியும்? அவர் என்னுடைய ஹால் டிக்கெட்டை அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டார். நான் ஹால் டிக்கெட் கேட்டு போகிறேன். ஹால் டிக்கெட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாத்தியார் வாங்கிட்டு போயிட்டார், பேராசிரியர் வாங்கிட்டு போயிட்டார். ஏன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு கேட்டேன்னா, உனக்கு டேர்ம்ஸ் டேட் குறையுது, அட்டண்டன்ஸ் இத்தனை நாள் குறையுதுங்கிறார். நான் ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறேன், சார் நான் 19 பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன், அதில் 13 ஒர்க்கிங் டே, நான் எப்படி சார் 2லையும் வகுப்புலையும் எப்படி இருந்திருக்க முடியும், பரிசும் எப்படி வாங்க முடியும்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. அப்புறம் எங்கள் அப்பாவை வர சொல்லி அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டார். அப்போ தான் எமர்ஜென்சியில் வந்துருச்சு. என்னை அந்த ஒரு வருஷம் முடிஞ்சவுடனே என்னை டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அவர் என்கிட்ட சொல்லலை. நான் எழுதி பல்கலைக்கழக முதன்மை வாங்கினேன். அவர்கிட்டையும் சொன்னேன், நம்ம வகுப்புலேயும் ஆங்கிலத்தில் பாஸ் பண்ண போகிற ஒரே ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் பாஸ் பண்ணி இன்னொரு கல்லூரிக்கு போயிட்டேன். இப்போ இன்னொரு கல்லூரிக்கு பின்னாடி சேர்ந்த இடம் தான் யாதவர் கல்லூரி. அதனுடைய பேராசிரியர் என்னுடைய பேராசான் தமிழ் குடிமகன். போகிற இடமெல்லாம் என் பேரை சொல்லுவார். சட்டமன்ற தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் என் பேரை சொல்லுவார். அமைச்சராக இருக்கும்போது என் பேரை சொல்லுவார். அவர் நிகழ்ச்சி ஒரிசாவில் எனக்கு நிகழ்ச்சியில் வரும், அவர் எங்கெங்கே போகிறாரு எது வர்றாருன்னு. அவர் வீட்டில் நான் ஒரு பிள்ளை மாதிரி, அவர் பையன் மாதிரி. அங்கேயே சாப்பிடுவேன், அங்கேயே கூட தூங்கிக்கிடுவேன், அங்கேயே தூங்குவேன், வீட்டில் எங்கேயும் தூங்க வைப்பார். திடீர்னு அவர் என்னை வளர்த்த விதமே வேறு. நான் அங்கே அந்த மாதிரி ஒரு நெருக்கடியிலேருந்து இங்கே வந்திருக்கேன். நெருக்கடி நிலையில் முதல்ல நெருக்கடி நிலையெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரே நான் போய் பார்த்தேன். எங்கள் கல்லூரிக்கு பேச வாங்கன்னு சொன்னேன். காமராஜ் சொன்ன மாதிரி என்னை கூப்பிட்டேன்னா உன் வேலையே போயிடும், உனக்கு வேலையை எதிர்காலமே கிடையாதுன்னு என்னை விரட்டி விட்டார் கலைஞரும். இவர் என்ன பண்ணுவார்னா, நான் பேச்சு போட்டியில் ஜெயிச்சுட்டு வருவேன்னு வச்சுங்க. ஜெயிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு பையில் கை விடுவார், ஜிப்பா மாதிரி போட்டுப்பார். ஏதாவது காசு கிடைக்கும், 10 ரூபாயோ 20 ரூபாய் எடுத்து டக்குன்னு என் கையில் கொடுத்துருவார். அதாவது அவர் பையில் கையை விடும்போது எவ்வளோ காசு இருக்கோ அதை எடுத்து என் கையில் கொடுத்துருவார். அது 10 ரூபாயாக இருக்கும், 20 ரூபாயாக இருக்கும், என்னமோ இருக்கும், ஏதோ ஒன்று கையில் எடுத்து கொடுத்துருவார் ஜெயிச்சோன்னே. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டவுன் பஸ்ஸுக்காக நின்றுட்டுருப்பேன். காலேஜுக்கு போகும்போது டவுன் பஸ்ஸில் நின்றுட்டுருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுருப்பாங்க. அவர் ஒரு பைக்கில் வருவார். அவர் ஒரு புல்லட் வண்டி வச்சுருந்தார். அந்த வண்டிக்கு 720 நம்பர். அதை தமிழில் எழுதியிருப்பார். தமிழில் 720 போட்டுப்பார். அது எவனுக்கு படிக்க முடியாது. அந்த 720 பைக்கில் வந்துட்டு இருக்கவர் நான் பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறேங்கிட்ட என்னை நிறுத்துவார். நான் மற்ற ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு நான் அவர் பைக்கில் ஏறி பின்னால் உட்காந்துக்குருவேன். அப்போ எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள். பிரின்ஸிபல் வேறு, அவர் திருப்பி வாத்தியார், என்னை பைக்கில் கூப்பிட்டு போவார். பைக்கில் கூப்பிட்டு போய் என்னை அப்படியே வளர்ப்பார். நீ என்ன புஸ்தகம் வேணாலும் அவர் சொல்லுவார், நீ வகுப்புக்கே கூட வர வேணாண்டா, நீ லைப்ரரியிலே படிப்பார். அப்புறம் எந்த புத்தகம் வேணாலும் நீ சிட்டியில் போய் வாங்கிக்க, புஸ்தக கடையில் இல்லை காலேஜ் பேரில் வாங்கிக்கப்பார். இப்படியே என்னை வளர்க்குறாரு. எந்த கல்லூரியிலிருந்து நான் நீக்கப்பட்டனோ அங்கே குன்றக்குடி அடிகளார் சுழற்கேடயம், இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை இருக்கும், குன்றக்குடி அடிகளார் சுழற்கேடயம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கும். அது ஒரு குறியீடு மாதிரி இன்றைக்கும் தியாகராஜர் கல்லூரியில் இருக்குது. குன்றக்குடி அடிகளார் தன்னுடைய காசில் ஒரு சுழற்கேடயத்தை உருவாக்கியிருக்கார். நான் அந்த கல்லூரியில் படிக்கும்போது நான் பேசி அனைத்து கல்லூரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அந்த கேடயத்தை வாங்கி தியாகராஜ காலேஜை வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னொரு கல்லூரிக்கு போயிட்டேன் நீக்கப்பட்டு. வந்தவனே முதல்ல நடக்கிற போட்டி அதுதான். இப்போ அந்த கல்லூரியிலிருந்து இந்த கல்லூரிக்கு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என் முன்னால் உட்காந்துருக்கெல்லாம் என்னுடைய பழைய கிளாஸ்மேட்ஸ். இப்போ புதுசாக என்னுடைய புது கிளாஸ்மேட்ஸ் 4-5 பேரை கூப்பிட்டு போயிருக்கேன். இங்கே போய் நான் தெனாவட்டாக பேசுகிறேன். எங்கள் ஆசிரியர் சொல்லி விடாத அடிச்சுட்டு வா அப்படிங்கிறார் தமிழ் குடிமகன். நான் அங்கே போய் பேசுகிறேன். தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரியின் படிக்கட்டை தட்டினால் தீந்தமிழ் ஓசை கேட்கும் என்று சொல்வார்கள். தட்டுபவன் தட்டினால் யாதவர் கல்லூரியின் படிக்கட்டிலும் தமிழ் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். பரிசு கிடைச்சாலும் கிடைக்காதுன்னா பரவாயில்ல. அங்கேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான். அதே சுழற்கேடயத்தை அந்த கல்லூரியிலேருந்து கொண்டு வந்து இந்த கல்லூரியில் வச்சேன். அப்போ தான் தமிழ் குடிமகன் டக்குன்னு கையில் உள்ள விடுவார், டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்தார். இப்படியே என்னை வளர்த்து விட்டார்.
வளர்த்து விட்டு நான் ஐஏஎஸ் ஆகி வெளியே போய் அங்கே ஒர்க் பண்ணப்போ கூட திருக்குறள்கள் இருக்கை ஒன்று தொடங்கினேன். அவர் தமிழ் அமைச்சராகிட்டார். கலைஞர்கிட்ட சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்தார். எங்கள் சீஃப் மினிஸ்டரும் அவரும் பேசுகிறாங்க. எங்கள் சீஃப் மினிஸ்டருடைய வீட்டுக்கு நான் இவரை கூப்பிட்டு போயிருக்கேன். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பணத்தை. அப்போ எங்கள் சீஃப் மினிஸ்டரும் என்னுடைய பழைய டீச்சர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மந்திரியும் பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கரமான சேட்டைக்காரங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு, பயங்கரமான ஆஃபீஸர் சூப்பர் ஆஃபீஸர் அவர் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேர் பேசிக்காங்க, நடுவில் உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து இவர் வர்றாருன்னு சொல்லவும் இவருக்கு கொணாருக்கெல்லாம் சுற்றி காமிக்கிறதுக்காக நான் வந்து எங்கள் சிஎம்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். என்னை தினம் பார்ப்பார், செய்தி மக்கள் தொடர்பில் அந்த துறையில் இருந்ததுனால. 2 நாள் என்ன விஷயம்னு கேட்டார். என்னுடைய டீச்சர் வர்றாரு, நான் சுற்றி பார்க்க போகிறேன், லீவில் போகிறேன்னு. டீச்சர் வர்றாரு, சுற்றி பார்க்க போகிறேன், லீவில் போறியாங்க? லீவெல்லாம் கிடையாது அப்படின்னாரு சிஎம். டியூட்டியில் போகிறீங்கன்னாரு. 2 நாளும் உங்கள் ஆசிரியரோட இருங்க, ஆனால் அது டியூட்டியில், லீவில் இல்லைன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் கடைசி வரைக்கும் என்னை நீக்கிய பேராசிரியர்கிட்ட விட நான் கோபம் வச்சதே கிடையாது. நான் படிக்கும்போது எம்ஏ படிக்கும்போது அவர் திருப்பி வந்து சொல்லி, எங்கேயோ ஒரு இடத்துல ஜட்ஜ்மெண்ட் எரர் பண்ணிட்டேன் பாலகிருஷ்ணன் பாரு. திருப்பி நான் ஐஏஎஸ் வந்ததுனால அவர் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு தான் வந்தேன். சோமநாதன் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தேன், தமிழ் குடிமகன் வீட்டுக்கு சொன்னேன். என்னை சினமுடுத்திய, என்னை நீக்கிய அவருடைய வீட்டிலையும் சொல்லிட்டு தான் நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினேன். ஆக நம்ம வாழ்க்கையில் என்னவாகிறோம் என்பதை வந்து ஆசிரியர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது அந்த ஆசிரியருடைய அந்த உள்ளேன் ஐயா அப்படிங்கிற கான்செப்ட் பிரபஞ்சன் கூட எழுதியிருப்பார். அது வந்து பிரபஞ்சன் தன்னுடைய கட்டுரையிலையும் தன்னுடைய ஆசிரியரை பற்றி எழுதிப்பார். எப்படி ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கும்போது. அப்போ நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கட்டாயம் சில விஷயங்களை நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லவே கிடையாது, இந்த புத்தகத்தில் எழுதுனதான். எனக்கு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேன் என் வாழ்க்கையில். இன்னைக்கு வரைக்கும் என்னை கைட் பண்ணுற ஒரே பிரின்சிபல் ரொம்ப எளிமையானது. நான் ரொம்ப சிக்கலுக்குரியவன் கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் என் போகிற போக்கில் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் தான் நான் வச்சுருக்கேன், பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சுருக்கேன். பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள். இந்த புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு எடுத்தவனே அதான் இருக்கும், பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள். மறந்தும் சுமக்காதீர்கள் மற்றவர்கள் கனவை. மறந்தும் சுமக்காதீர்கள் மற்றவர் கனவை. அப்பா சொல்வார் டாக்டர் ஆயிடுறாம்பார், அம்மா சொல்லுவாங்க என்ஜினியர் ஆயிடுவாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருந்தோம். வீட்டுக்கு 2 என்ஜினியர்களை வளர்த்தோம் இல்லையா? வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு 2 என்ஜினியர் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் எதை செய்கிறீங்க அப்படிங்கிறத விட எப்படி செய்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நான் வந்து என்ன தெரியுமா, வானம் வசப்படும் என்று நம்புபவன். நான் ரொம்ப சாதாரண பின்னணியில் வந்தவன், சாதாரண எல்லாரும் படிக்காத ஒரு படிப்பை படித்தவன், அதை தவிர வேறு எதையுமே படிக்காதவன். எனக்கு வந்து அந்த காலத்தில் முதலமைச்சருடைய அலுவலகத்திலேருந்து மதுரை தினமணிக்கு ஒரு ஃபோன் வருது. நான் மதுரை தமிழில் எழுதி சாதனை படைத்து விட்டேன் என்று விகடன்லேருந்து எல்லா பத்திரிகையிலையும் செய்தி வருது, மேகசின்லாம். இங்கே படித்து என்னை கூப்பிட்றாங்க, நீங்கள் ட்ரைனிங் போகிறது மசூரிக்கு தானே போவீங்க, போகும்போது சென்னையில் முதல்வரை சந்தித்து விட்டு செல்லவும் அப்படின்னு முதல்வர் அலுவலகத்தை எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சென்னையே தெரியாது. சென்னையே நான் பரீட்சை எழுதுறதுக்கு தான் வந்திருக்கேன், டெல்லியே இன்டர்வியூக்கு தான் போயிருக்கேன். நான் எங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்தது கிடையாது. நான் வந்து என்கிட்ட காரணத்தை சொல்லாமல் இருந்தால் இப்படி தான் ஐஏஎஸ்ல சேர்றவங்கலாம் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை பார்த்துட்டு போகிறது தான் சிஸ்டம் போல இருக்குன்னு போயிருப்பேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் என்னிடம், நீங்கள் தமிழ் படித்து ஐஏஎஸ் வாங்கி இருப்பதனால் நீங்கள் வந்து அவரை மரியாதை நிமித்தம் பார்த்து விடுங்கள், அவர் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுவார், நீங்கள் தமிழ்நாட்டில்தான் வேலை பார்க்க வேண்டும் என்று எழுதுவார், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விடுவீர்கள், அதனால் பார்த்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னார். நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வரும்போது யோசிச்சிட்டே வர்றேன், தமிழ்நாட்டில் படித்ததுனால நான் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா? என்னை பாகிஸ்தானில் சீனாவில் போட போகிறாங்க? அது மட்டும் கிடையாது, நான் வந்து தமிழ் படிக்கும்போதே நான் ஒரு தெனாவட்டோட தமிழ் படிச்சிருக்கேன். ஐ எம் செகண்ட் டு நன். நான் யாருக்குமே 2ஆம் பட்சமானவன் கிடையாது. நான் வந்து ஐ எம் செகண்ட் டு நன். இந்த ஐஏஎஸ் தேர்வை தவிர வேறு ஒரு தேர்வை நான் எழுதியதே இல்லை என் வாழ்க்கையில். நான் எழுதாமல் இருந்ததற்கு காரணம், நான் எழுதினால் வென்று விடுவேன் என்ற பயம் எனக்கு இருந்தது. அதனால் ஒரே ஒரு தேர்வே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு போய் நான் தமிழ் படிச்சிருக்கேன் அதனால் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வரை பார்க்காமலே சென்றவன். நான் சாதாரணமான பின்னணியிலிருந்து வந்தவன். எனக்கு தேவை வந்து நான் தமிழ் படித்ததை ஒரு சலுகையாக கேட்க விரும்பவில்லை.
ஏனென்றால் நான் பிடித்ததை செய்தவன். பிடித்ததை செய்தவன் யார் தெரியுமா? பெரிய செல்வந்தன். பிடித்ததை செய்பவன் தான் பெரிய செல்வந்தன். பிடித்ததை செய்பவன் பெரிய செல்வந்தன். நான் இன்னும் எழுதியிருப்பேன், இந்த புத்தகத்தை எழுதியிருப்பேன், உங்கள் சுயத்தை நிறுக்க உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சொந்த தராசு. உங்கள் சுயத்தை நிறுக்க உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சொந்த தராசு. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவனே உங்களை காலி பண்ணிடுவான். இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இதில் நெட்ட அதில் குட்டை அப்படின்னு சொல்லி அவனுடைய தராசில் உங்களை நிற்கும்போது நான் ஒரு சொந்த தராசு எப்பயுமே வச்சுருந்தேன். என் சொந்த தராசில் தான் என்னை நிற்பேன். என்னையை நிறுத்து பார்க்குற வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் சரியாக தான் நிற்பேன். நான் அதுக்காக எனக்காக சார்பாக நிற்க மாட்டேன். எனது கவியரங்கங்களில் ஓய்கிற கடைசி கைத்தட்டல் எனது கைத்தட்டல். நான் ஒரு தவறை இழைக்கும் போது, ஒரு பாதையிலிருந்து விலகிச் செல்லும் போது, எனது மனச்சான்று சொல்லும் போது என் கன்னத்தில் விழுகிற முதல் அறையும் என் அறதரையான். ஆக நான் எப்பயுமே என்னையை நான் கண்காணித்து கொண்டிருப்பதனால் எனக்கு தடுமாற்றம் இருந்ததில்லை. நான் செவ்வனே செய்து கொண்டு என்னுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் ஒரு ஜேர்னி ஆஃப் யோசிச்சு பாருங்கள், தமிழ் அடிச்சுட்டு தமிழை தவிர வேற படிக்காமல் அதுக்கு பின்னால் ரன் அண்ட் மார்ட்டினை வச்சு சுயமாக இங்கிலீஷ் டீச் பண்ணி நானே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு திருப்பி 40 வருஷத்துக்கு பின்னால் வரும்போது ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு 547 பக்கத்தில் 3.5 கிலோ இடையில ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதி கொண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். இதற்கிடையில் நான் ஒரியா பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். என்னுடைய புத்தகங்கள் ஒரியா மொழியில் வந்திருக்கிறது. இது பெரியது உலகம். இந்த உலகம் ரொம்ப பெருசானது. இந்த பெரிய உலகம் பெரிதென்ற பார்வை நமக்கு கொடுத்தது சங்க இலக்கியம் தான். அதிலும் ஒரு பெண் கவிஞர் வாயிலோயே வாயிலோயே என்று கேட் கீப்பர்களை அழைத்து பேசுவது கண்ணகி முதல் ஆள் அல்ல. அதற்கு முன்னால் இன்னொரு பெண் பேசி இருக்கிறாள். அவள் பெயர் ஔவையார். வாயிலோயே வாயிலோயே என்று கடைசியில் எத்திசை செலினும் அத்திசை சோரே. எந்த திசையில் போனாலும் அந்த திசையில் அவனவனுக்கான சோறு இருக்குடான்னு சொன்னான். பெரிதே உலகம் பேணுனர் பலரே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார்ல, ஆட்சித்தலைவர் பேசும்போது சொன்னார் நாலேஜ் பேஸ் சொசைட்டின்ட்டு. இப்போ குளோபல் சிட்டிசன்கிறோம். குளோபல் சிட்டிசன்னா என்ன? குளோபல் அவுட்லுக்குங்கிறோம். ஒரு உலகளாவிய பார்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உலகம் பற்றி பேசுகிறோம். அன்னைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் இருந்தது. அன்னைக்கு இருந்த உலகம் வேற. ஆனால் இந்த உலகம் விரிந்து கொண்டு இருக்கும்போது அப்பயே தமிழினுடைய பார்வை விரிந்திருந்தது. அதனால தான் தமிழ் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயமாக இருந்திருக்கிறது. ஒரே ஒரு சங்க இலக்கிய பாடல் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பாடல் தான். சங்க இலக்கியத்தில் போய் ஒரு புலவன்கிட்ட கேட்குறாங்க, என்னை மாதிரி வயதானவன், எனக்கு இப்போ 68 வயதாகுது. அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ வயசாகிருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு தலை நரைக்காமல் இருக்கேன்னு கேட்குறேன். அவர் சொல்ல, நான் அவனா அஸ்வினி ஹேர் ஆயில் போட்டிருக்கேன் அல்லது வேறு ஏதாவது தேங்காய் எண்ணெய் தினம் தடவுறேன்னு சொல்ல. அவர் சொல்கிறாரு, என்னையை பார்த்து ஏன் வயசு ஆகியும் தலை நரைக்கலன்னு யாராவது கேட்டா, அவரை யாரும் கேட்கல, அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார். யாண்டு பலவாகினும் நரையில, நீங்கள் நிறை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த ஃபாலோயிங் ரீசன்ஸை நான் சொல்லுவேன்ட்டு ஒரு 2-3 ரீசன் சொல்கிறார். முதல் ரீசன் என் மனைவி மாட்சிமை பொருந்தியவர்கள். எனது மனைவி மாண்புமிகு மனைவி. அதாவது மாண்ட எண் அப்போல்லாம் இருந்தது. மாண்டன்னா மாண்புமிகு, மாண்டன்னா செத்து போனன்னு அர்த்தம் கிடையாது. மாண்ட என் மனைவி மக்களும், என்னுடைய மனைவி மாட்சிமை பொருந்தியவள், என்னுடைய மக்களும் நிரம்பினர், இளையோரும் என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நல்லவங்களா இருக்காங்க. என்னுடைய அரசாங்கமும் ஊரில் அடித்து உலையில் போடல, என் ராஜாவும் நல்லவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் படித்த ஆண்டு அவைந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் என் ஊரே, அதனால எனக்கு தலை நரைக்கலடான்னு சொல்லு. தலை நரைக்காததுக்கும் ஊரில் படித்தவங்க இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? அதனால தான் நாங்கள் தகடூருக்கு வர்றோம். நான் சென்ற மாதம் கூட சென்னையில் ஒரு உரை நிகழ்த்தினேன். கரும்பு இவன் தந்தோன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சங்கச்சரங்க உரை கேட்டிருப்பீங்க. நான் அந்த கரும்பு இவன் தந்தோனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் உரை. திடீர்னு தோணுச்சு, என்னடா கரும்பு இவன் தந்தோன்னு பேசுகிறோம், டாக்டர் செந்திலும் தகடூர்லேருந்து ஆள் வராமையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்டு உங்கள் ஊரை பற்றி தான் பேச போகிறேன், கரும்பு கொண்டு வந்து நீங்களாம் போட்டிருப்பீங்க, அதியமான் பொருட்காட்சி அருங்காட்சியகத்தில் போட்டு நீங்கள் ஒரு படம் அங்கே இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஒரு கரும்பு கொண்டு வந்து அவையாட்டை அதை கொடுக்குற மாதிரிட்டு. அப்போ கரும்பு இங்கே கொண்டு வந்தவர் அதியமான் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை நான் போய் சங்க இலக்கியத்தில் ஒரு 20 நாள் அதுக்கே படித்து பார்க்குறேன். பாரதியார் பாட்டிலேருந்து தான் தொடங்கினேன். பாரதியார் கரும்பு தோட்டத்திலே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கரும்பு தோட்டத்தினிலே எங்கள் பொம்பளை பிள்ளைங்களாம் கஷ்டப்படுறது எப்படி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஃபிஜி தீவுகளை பற்றி எழுதுவார். அந்த ஃபிஜி தீவு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அந்த பகுதியில் இருக்குது.
இந்த கரும்பு இவன் தந்தோன் அப்படிங்கிறது, இந்த கரும்பினுடைய வரலாறை நீங்கள் படிச்சினா இந்த கரும்பினுடைய தோற்றம் இந்த உலகத்திலேயே, நம்ம இன்னைக்கு பழங்குடிங்கிறோம், வளர்ந்த நாடுங்கிறோம், வளராத நாடுங்கிறோம், அமெரிக்கா தான் பெருசுங்கிறோம், H1 விசாங்கிறோம், நியூசிலாண்டு போயிடலாமான்னு பார்க்குறோம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலான்னு பார்க்குறோம். இந்த உலகத்திற்கே கரும்பை கொடுத்தது பாப்புவா நியூ கினியா. அங்கே கூட இப்போ ஒரு தமிழ பதவியில் உட்காந்துருக்காங்கிறது வேறு விஷயம். அந்த பாப்புவா நியூ கினியாவில் தான் இந்த சாக்கோரம் என்று சொல்லப்படுகிற அஃபிசினியரம், ஸ்பான்டேனியம், சாக்கோரம் ஸ்பான்டேனியம், அப்புறம் இந்த மாதிரியான அந்த சர்க்கரை என்ற கரும்பினுடைய அவனுங்க தான் இந்த ஒட்டுக்கரும்பை வைத்து நம்ம சாப்பிட்ற அந்த கருப்பு கரும்பு தான் அந்த சாக்கோரம் அஃபிசினேரியம் அப்படின்னு அதுக்கு பேர். அதை இந்தியாவுக்கு அறிமுகம் செய்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அவன் அதியமான் மரபினர் என்று சங்க இலக்கியம் அதில் வரவு வைக்கும். அதில் வர்ற ஒரு வார்த்தையை கூட, விஜயம்ங்கிற வார்த்தை எப்படின்னா சங்க இலக்கியத்தில் நான் தேடி தேடி பார்க்குறேன். இது வடமொழி சொல் விஜயம் சொல்கிறாங்களேன்னா, அது இந்த பூரணம் சுயம் பண்ணுற பார்த்தீங்கன்னா, சுயம்னு நம்ம இனிப்பு பலகாரம் செய்யும் போது உள்ளே வச்சு பூரணம் மாதிரி வச்சு வைக்கிறாங்கல்ல, அதை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. அது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்புவா நியூ கினியா, தாய்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிலிருந்து, விசயம் ஐலாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியிலிருந்து வந்தது. எப்படிப்பட்ட வரலாற்று பதிவுகள்! அதனுடைய தொடர்ச்சியில் தான் நாங்கள் சிந்துவெளியை படித்து, கீழடியை படித்து, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று தமிழ் வழியில் தொடர்ந்து பேசி 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 ஒரு புதிய உரையாடலை என்று நினைத்த போது நிறைவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் எனது ஆசிரியர்கள். அவர்களால் தான் நான் இங்கே நிற்கிறேன். அவங்களால தான் நான் நிற்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர்கள், அவர்கள் கொடுத்த தன்னம்பிக்கை, அவர்கள் கொடுத்த விதைத்த அந்த அந்த விழுமியங்கள், அது மாதிரி தான் இந்த புத்தகத்தை இந்த பெருமாள் முருகனுடைய மாணவர்கள் 42 பேர் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் படித்தேன் என்று நினைக்கும் போதே எனக்கு பெருமையாக இருக்குது. இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த சிறகுக்குள் வானம் 2ஆம் சுற்று, இந்த 2 நூல்களும் ஒருவேளை இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பயனுடையதாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கவர்களுக்கு பயனுடையாக இருக்கலாம். நீங்கள் வாங்கிக்கலாம் பாரதி புத்தகாலயம். இந்த 2 நூல்களையும் கலெக்டர் அவரிடம் இந்த மாவட்டத்திற்கு அளிக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.